அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தஸ்ஸஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுச்சயதே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வக. அன்பர்களுக்கு என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனமந்தம் உபாஸ்மகே. ஓம் அபராஜிதாய வித்மகே சத்ரு நிஷுதன்யை தீமகி தன்னோ பிரத்யங்கிற பிரச்சோதியார். அன்பர்களுக்கு என்னுடைய மூகாம்பிகை குபேர வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு இந்த பதிவில் 2024ஆம் ஆண்டு பிறந்து கிட்டத்தட்ட 15 நாட்களை நம்ம கடந்துட்டோம். ராசி பலன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம் தான் யோசித்தேன். ஏன்னா எல்லாருமே 2024 அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டு தான் இருந்தாங்க. சில பேருடைய 2024 ப்ரிடிக்ஷன் வரவே இல்லையே சார், நீங்கள் சொல்லவே இல்லையா சார் அப்படின்னுங்கிறதுனால இந்த ஒரு இதை கொடுக்குறேன். நான் சும்மா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்டாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோலாம் பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லை. 2024 ஒரு ராசிக்காரர்களுக்குமே எப்படி இருக்க போகுதுங்கிறத நான் உங்களுக்கு பொதுவாக சொல்கிறேன். அது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக பலன்கள், அதாவது உங்கள் கிரக நிலையில் யோகக்காரகன் எப்படி இருக்கணும் அதை பொறுத்து தான் அது எல்லாமே அமைத்து கொடுக்கும். 2024 பார்த்திங்கன்னா அற்புத யோகம் ஒரு பக்கம் பிறந்திருந்தாலும் கூட சனியினுடைய பிடியில் இருக்குது. இந்த ஆண்டு நமக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா விடிவு இருக்குமா, நல்லது நடக்குமா, இல்லை எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆகுமா, இல்லை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய மன கண்ணோட்டமும் உண்டு. அப்படி பார்க்கும்போது மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்கிறத, யாருக்கு எந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்க போகுதுங்கிறதையும் இந்த பதிவில் சொல்கிறேன். இந்த கிரக பயிற்சியில் பார்க்கும்போது 2024ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பார்க்கும்போது மிக முக்கியமாக எடுக்கிறது சனி தான். இந்த சனி கிரகம் பார்த்திங்கன்னா கும்பராசியில் ஆண்டு முழுவதும் பயணம் செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த 2024ஆவது வருஷம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சனியுடைய பிடியில் தான். அப்போது சனியுடைய பிடியில் வந்துருச்சு அப்படின்னாவே எப்பவுமே சனி நார்மலாகவே ஆடும். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா சொல்ல வேண்டாம், பொறுத்திருந்து பாருங்கள் எந்த மாதிரியான ஆட்டத்தை ஆட போகிறாருங்கிறது. ஸோ அதனால் 2024ஆம் ஆண்டு அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்பெஷலாலாம் கிடையாது. சனியினுடைய பிடியில் உலகம் விட்டாலே நிறைய தண்டனைகள் பிறப்பிக்கப்படும், நிறைய சட்டத்திட்டங்கள் பிறப்பிக்கப்படும். அதே மாதிரி சட்டங்கள் சற்று கடுமையாக்கப்படும், தண்டனைகளுடைய விஷயங்கள்லாம் அதிகரிக்கப்படும். இனிமேல் ஏமாத்தோ ஓடிலாம் ஒழியவோ முடியாது. கிடப்பில் போட்டிருந்த வழக்குகள் எல்லாம் டக்குன்னு போட்டு முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் இயற்கைக்கு யாரெல்லாம் தொந்தரவுகள் கொடுத்தார்களோ, இயற்கையெல்லாம் யார் சுரண்டி தின்னார்களோ எல்லாமே இன்றைக்கி எல்லாம் அடிவாங்கக்கூடிய சூழ்நிலையுமே உருவாகும். ஸோ அதெல்லாம் நம்ம பெருசாக பேச வேண்டாம். இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்மளுது. அப்படி பார்க்கும் பொழுது மீனராசியில் ராகுவும் கன்னிராசியில் கேதுவும் ஆண்டு முழுவதும் இந்த ட்ராவலும் ஒரு பக்கம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் ஏப்ரல் மாதம் வரை பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 1ஆம் தேதி முதல் இந்த பயிற்சி ஆகிய ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய பார்வை எப்படி இருக்கும், சனி பகவான் எப்படி என்ன மாதிரியான வேலையில் செய்வார், 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாருங்கிறத சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது முதல்ல எடுத்திங்க அப்படின்னா மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்குன்னு எடுத்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிபதி செவ்வாயாக இருந்தாலும் கூட எல்லா வீடியோலும் சொல்லிட்டு இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உண்டு. குருவினால் இவங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. இவங்களுக்கு வெற்றிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கு மேலே மெல்ல மெல்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கை இதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஆரம்பம். அதனால் கொஞ்சம் நிறைய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றிகளை நோக்கி செயல்படுங்கள். பெண்களுக்கு உற்சாகமான ஒரு ஆண்டு, நிறைய பொன் பொருளை சேர்ப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ நீங்களும் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு காலம், நல்ல ஒரு ஆண்டாக அமைகிறது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உழைப்பில் மட்டும் கவனத்தை செலுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு வாய்ப்பை வெற்றி பெறுவதற்கு மேற்கொள்ளுங்கள். ஆலய தரிசனம் உங்களுக்கு அற்புதத்தை தரும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாலாஜாபேட்டையில் இருக்கக்கூடிய அருள்பாலிக்கக்கூடிய சொர்ண சனீஸ்வரரை வழிபட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு மேஷராசிக்காரர்களுக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு. இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனை அதிபதியாக கொண்ட அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ வரப்போகுது. கடும் போராட்டம் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சுட்டு வருவீங்க, கவலைப்பட வேண்டாம்.
நீண்ட நாட்களாக தடைபட்டிருக்கக்கூடிய சுபகாரியங்கள் எல்லாம் மெல்ல 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 நடக்கப் போகுது. இதுக்கு மேலே இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை தான் உங்கள் வாழ்க்கை இதுக்கு மேலே பிரதிபலிக்கும். ரிஷபத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முற்பகுதி வெல்ல பிற்பகுதி வாழ்க்கை தான் எல்லாமே வந்து மெதுவாகத்தான் நடக்கும். ஏன்னா ராசிநாதன் வந்து உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்து சனி ஒருத்தந்தான் யோகி அப்படிங்கிறதுனால ராசியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ அதனால் யோககிரகன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சனி பகவான் எந்த நிலையில் இருக்காரோ அதை பொறுத்து தான் நல்லது நடத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கப் போகுது. செயல்களாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் இதுக்கு மேலே மெல்ல மெல்ல அப்படியே மாறும். நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொன்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க. முக்கியமாக அந்த படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு காலகட்டம். வியாபாரம், தொழில் இதெல்லாம் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். முக்கியமாக ரிஷபத்தை எடுத்திங்க அப்படின்னா அது ஒரு தொழில் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி வந்து புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்க போகுது. ஸோ இவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக அமையுது. ஸோ அப்போ இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியை வந்து குரு ஹோரையில் தரிசனம் செய்தாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ இந்த வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு தடவையாவது வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் குருவை வந்து குரு ஹோரையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. 5 ஆரஞ்சு பழத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு, இல்லை சாத்துக்குடியோ மஞ்சள் நிற பழங்களை நீங்கள் கொண்டு போய் கொடுத்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் ராசியை வந்து இந்த புதன் தான் இவருக்கு வந்து அதிபதியாக இருந்தாலும் கூட மிதனராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அஷ்டம சனிலாம் முடிஞ்சு உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சனி பகவான் வந்து கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்லாம் குறைச்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். குருவினுடைய சஞ்சாரம் பார்வையினால் வந்து பார்த்திங்கன்னா பொன்னான ஒரு ஆண்டாக அமைய போகிறது. ரொம்ப சிறப்பான ஆண்டு. பெண்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக சொந்த வீடு அமைவதற்குண்டான ஒரு வாய்ப்பு, இல்லைனா வாங்குவீங்க. அதற்குண்டான நீங்கள் பிளான் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் எந்த நாளில் வாங்கணும், உங்களுக்கு யோகங்கள் உண்டா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல விதத்தை மாற்றத்தை பற்றி கொடுக்கும். தம்பதிற்கு உண்டான அந்த நெருக்கங்கள் எல்லாம் அந்யோன்யமெல்லாம் அதிகரிக்க போகுது. மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக. அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்தடுத்து போகக்கூடிய ஹையர் ஸ்டடீஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த நிலைக்கு நீங்கள் பார்க்க முடியும். மாணவர்களுக்கு அற்புதமான ஆண்டு. வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஆண்டு. தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு ஆண்டு. நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் எல்லாம் அதிகரிப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் எல்லாம் நீங்கி வெற்றியை நோக்கி நகர்வதற்கு வாலாஜாப்பேட்டையில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழங்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். ஆக மேஷம், ரிஷபம், மிதுனம். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரே பதிவில் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. ஸோ 3 ராசியாக வந்து பார்த்திங்கன்னா 4 பதிவில் நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி வந்து அடுத்த பதிவில் நம்ம விரிவாக பேசுகிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் ஆண்டாக இருக்கிறதுனால இந்த 3 ராசிகளுமே மேஷம், ரிஷபம், மிதுனம் 3 ராசிகளுமே உங்கள் வாழ்க்கையில் வந்து சனீஸ்வர பகவான் இப்போ இந்த வருஷத்தில் எந்த நிலையில் இருக்கார், உங்கள் ஜாதகத்துக்கு யோகக்காரகன் யார், நல்லவர் யார், தடுக்கிறவர் யார், கொடுக்கிறவர் யார், கெடுக்கிறவர் யார், எதை இயக்கினால் வெற்றி பெற முடியும், இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சால் தான் இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः.